நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்பா கார்த்தி, சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பண்ற? என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்ல போறேன்? ஏப்பா எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி திடீர்னு நடு வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்த ஐயாவை நான் காப்பாத்துறேன்னு தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து இப்படி மல்லாக்க படுக்க வச்சிருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கா? காடு வா வாங்குது, வீடு போங்குது. அவர் பாட்டுக்கு வீட்டுல அமைதியா இருந்தாரு. நீ ஹீரோயிசம் காட்டுற பேர்ல அவரை தூக்கிட்டு வந்துட்டு இங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நாளைக்கே அவருக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னு வையேன், நாம தான் ஏதோ அவரை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டு கொலை பண்றோன்ற அளவுக்கு பில்டப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாரு கார்த்தி, எப்படியா இருந்தாலும் ஐயா இன்னும் 2-3 நாள்ல மண்டைய போட்டுருவாரு. அப்படின்னு நான் சொல்லலப்பா, அந்த ஊரு MBBS வைத்தியர் சொல்லியிருக்காரு. அந்த வைத்தியர் சொன்ன மாதிரியே ஐயா உண்மையிலேயே செத்து போயிட்டாருன்னு வையி. ஏண்டா வீட்டுல இருந்தாலும் தாத்தா பொழைச்சிருந்திருப்பாரு, அவரை இப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொண்டுட்டீங்களே பாவீங்களா அப்படின்னு ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மள கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிப்பாங்களேப்பா. அதுலயும் அந்த மீச, அதான் உன் மாமனாரு, உன்ன கூட மாப்பிள்ளைன்னு ஒரு வகையில மன்னிச்சு விட்டுருவாப்பா. ஆனா எங்களை நாரா உரிச்சு தொங்க விட்டுருவாப்பா. கட்ட அவங்கதான் என்ன வைத்தியர் மூலிகைன்னு இன்னும் அந்த காலத்து ஆளுங்களே நம்பிட்டு இருக்காங்கன்னா நீங்களுமா? ஏப்பா அந்த வைத்தியர் பாக்குறதுக்கு தான்ப்பா பழைய அம்பாசிடர் கார்ல போயிட்டு பல்புடி விக்கிற மாதிரி இருக்கான். ஆனா அவன் நாடிய புடிச்சு நாட்டு மருந்து கொடுத்தான்னா மருந்தே இல்லைன்னு சொல்ற எய்ட்ஸ் நோய் கூட குணமாயிரும்னு இந்த ஊர் நம்புதுப்பா. அது மட்டும் இல்ல, அவருக்கு தாங்காது, இது தேராது, இது போயிரும் அப்படின்னு சொல்ற கேஸ் எல்லாம் இது வரைக்கும் பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. ஆமா கார்த்தி, இந்நேரம் தாத்தா வீட்டுல இருந்திருந்தா கட்டாயம் டேக் ஆஃப் ஆயிருப்பாரு. தார தப்பட்ட, வெடி, டான்ஸ்னு ஊரே திருவிழா மாதிரி சகல மரியாதையோட தாத்தாவை வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உயிருக்கு போராடிட்டு இருக்க தாத்தாவை காப்பாத்தலன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். அவருக்கு எதுவும் ஆகாது. அப்படியே எதுவும் ஆனாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா கார்த்தி, தாத்தாவோட கடைசி ஆசையே அவர் வாழ்ந்த வீட்டுலதான் அவர் உயிர் போகணுங்கிறதே. ஆனா இங்க அவருக்கு ஏதாச்சும் எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாரும் ஒன்னதான்ப்பா தப்பா பேசுவாங்க. கட்ட அதான் நான் சொல்றேன்ல, அவர் நிச்சயம் பொழைச்சுப்பாரு. அப்படியே அவருக்கு ஹாஸ்பிட்டல் எதுனா ஆச்சுன்னா கூட அந்த பழியை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். போதுமா? இல்லப்பா கார்த்தி, தாத்தாவை காப்பாத்துறதுக்காக நீ பண்ற விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். ஆனா உனக்கு இருக்கிற ஆர்வமும் அக்கறையும் அவங்க வீட்டாளுங்களுக்கு இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? என்ன இப்படி பேசுறீங்க? தாத்தா ஒன்னும் 3வது மனுஷன் இல்ல, நான் பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். உங்க தாத்தா தான், ஆனா நீ பண்ற காரியத்துல சாவு வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்களே சாவடிச்சிருவாங்க போல இருக்கு. ஆமாண்டா மாப்பிள்ள, நாம எந்நேரமும் அலர்ட்டா இருக்கணும்டா. ஏதாவது பிரச்சனைன்னு வையேன், மொத பஸ் புடிச்சாவது ஊருக்கு போயிடணும்டா, இல்லாட்டி கும்பி பாக்கந்தான். மாப்பிள்ள, நீ ஒரு விஷயம் புரியாமையே பேசிக்கிட்டு இருக்க. என்ன? பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாதனால தானே நம்ம இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்ப நடராஜா சர்வீஸ் தான். என்ன கார்த்தி, தாத்தாவை ஐசியூக்கு அனுப்புனதுல இருந்து அங்க இருந்து ஒரு சத்தத்தையும் காணும். இல்லப்பா கார்த்தி, தாத்தாவை கூட்டிட்டு போன டாக்டரையும் காணும், டாக்டர் கூட கூட்டிட்டு போன நர்ஸையும் காணுமே. இந்த நர்ஸ் வந்துருச்சு. சிஸ்டர், தாத்தாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, முடிஞ்சாதான் எதுவும் சொல்ல முடியும். இங்க பாரு கார்த்தி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ வேணா ராஜி அப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிட. முறைக்கிறான்டா, ஆனா ஊனா இந்த ஒரே ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. ராஜி, கார்த்திக் வந்தானா? நானும் அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், லைனே போக மாட்டேங்குது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருக்கானோ? நாங்களே ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாமா வர்றோம். கார்த்திக் அங்க இல்லையா? கார்த்தி ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப்பா? ஆமா. அப்ப தாத்தா? தாத்தா ரிட்டர்ன்ஸ். தாத்தா வந்துட்டு இருக்காரா? ஆமா, ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? அது தாத்தா போயிட்டாரு. போயிட்டாரா? என்ன ஆச்சு? இத நாங்க சொல்லலாமா, டாக்டர் தான் சொன்னாரு. அநேகமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தாத்தாவோட பாடியை தருவாங்க. போஸ்ட்மார்ட்டமா? இப்ப தாத்தா எங்க? தாத்தாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி மார்ச்சுவரி கூட்டிட்டு போயிருக்காங்க. மார்ச்சுவரிக்கா? கார்த்திக் எங்க? நாங்களும் காலையில இருந்து அவனை தான் தேடிட்டு இருக்கோம்.
ஆனா ஆள் எங்கேயும் அப்ஸ்காட் ஆயிட்டான். அவன் போனுக்கு ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருதுமா. டேய் கட்ட, எனக்கு என்னமோ கார்த்தி ஊரை விட்டு ஓடி இருப்பானு சந்தேகமா இருக்குடா. ஏன்டா நீ வேற இப்படி சொல்ற? ராஜி தாத்தாவோட உயிர் இந்த வீட்டுல தான் போகணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாதுன்னு படிச்சு சொன்னாரு. ஆனா கார்த்தி தாத்தாவை காப்பாத்துவேன்னு சவால் விட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஆனா தாத்தா ஹாஸ்பிட்டல்லயே மண்டைய போட்டாருடா. இந்த விஷயம் மட்டும் ராஜியோட அப்பாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். கார்த்திய மருமகன் கூட பார்க்காம வளர்த்துருவாரா. அதனாலதான் பயந்து போய் கார்த்தி எஸ்கேப் பண்ணா நினைக்கிறேன். டேய் நீ வேற ஏன்டா இப்படி பயமுறுத்துற? டேய் பயமுத்தலடா, உண்மையை தான்டா சொல்றேன். இந்த கிராமத்துக்காரங்க அதிகமா சண்டை போடுறது ரெண்டே விஷயத்துக்கு தான். ஒண்ணு கல்யாண வீட்டுல, இன்னொன்னு சாவு வீட்டுல. இந்த ரெண்டு இடத்துலயும் ரத்தம் பக்கமா அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கடா. டேய் அப்ப அதனாலதான் கார்த்தி எஸ்கேப் ஆயிட்டானா? பின்ன என்னவா? டேய் அப்ப கார்த்தி போன கோவத்துல நம்மளே ஏதாவது பண்ணிட போறாங்கடா. கண்டிப்பா பண்ணுவாங்கடா. இதுல என்னடா சந்தேகம் உனக்கு? அப்ப வா நம்மளே எஸ்கேப் ஆயிருவோம். ராஜி அப்பாக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள நம்ம ஊர் எல்லைய தாண்டி ஆகணும்டா. இல்லனா நம்ம ரெண்டு பேரையும் கொத்து கறி ஆக்கி அவங்க செஞ்ச சப்பாத்திக்கு நம்மள கொத்து கறி ஆக்கிடுவாங்கடா. ஏமா நீ ஏமா அழுவுற? எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு, கார்த்திக் தான் கேட்காம இப்படி எல்லாம் பண்ணான். இப்ப அப்பாவுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ராஜி உனக்கு நேர்ல சொல்ல பயமா இருந்ததுன்னா ஒரு SMS அனுப்பி விட்டுருமா? டேய் எஸ்எம்எஸ்னா என்னன்னே தெரியாதவருக்கு போய் எஸ்எம்எஸ் போட சொல்ற? அப்ப போன் பண்ணி சொல்லிரலாம்ல. ராஜி அவசரப்படாதீங்க. நாங்க இந்த ஊர் எல்லையை தாண்டதுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணுங்க. நான் கார்த்திக்கு போன் பண்றேன். என்ன சுவிட்ச் ஆஃப் தானே வருது? இப்ப என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். தாத்தா பொழைக்க மாட்டாரு. அப்பா மாமா எல்லாருமே சொன்னாங்க. ஆனா கார்த்திக் யாரோட பேச்சையும் மதிக்காம இப்படி எல்லாம் பண்ணான். தாத்தாவோட உயிர் வீட்டுல தான் போகணும்னு அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா கார்த்திக் இப்படி பண்ணிட்டானு. இப்ப இந்த விஷயத்தை அப்பா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கார்த்திக் ஏன் தான் இப்படி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு தெரியல. ராஜி நாங்க இங்க இருக்க ஒவ்வொரு செகண்டும் எங்க உயிருக்கு தாமா ஆபத்து. அதனால நேரத்தை கடத்தாம நாங்க கிளம்புறோமா. இங்க பாரு ராஜி, நாங்க கார்த்தி எங்கேயாவது ஆந்தி வேலை பார்த்தோம்னா உனக்கு இன்ஃபர்மேஷன் தரோம். இப்ப நாங்க கிளம்புறோமா? டேய் வாடா. டேய் ஒரு நிமிஷம். ஏமா ராஜி ஊருக்கு போ, கையில காசு இல்ல. நீ ஏதாச்சும் கொடுத்தீனா? ஏன் இப்படி பண்றீங்க? போங்க, முதல்ல கார்த்திக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. என்ன இது? கார்த்தியை கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு நாங்க ஊருக்கு பொடி நடையா நடந்தே போயிருவோம். டேய் வாடா போலாம். நாங்க வர்றோமா. கார்த்தியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ல. நம்மளும் மாட்டி விட பாக்குறாங்க. சாரதா ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. இங்க கொண்டப்பா. ராஜி தாத்தா கூட்டு போமா. பாத்து மெதுவா வாங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா இந்தாங்க சூப் குடிங்க. வச்சிருமா. மா சூப்லாம் குடுக்க கூடாதுமா, நம்ம வைத்தியம் சொல்லிருக்காருல்ல. வாய மூடுறா. நீயும் உன் வைத்தியனும் நல்லா இருந்த என்ன செத்துருவேன் சொன்னவன் தானே அந்த வைத்தியன். அவன் சொல்றது இன்னுமா நம்புற? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஒருத்த மயக்கத்துல இருந்தானா செத்துருவான்னு சொல்லி அப்படியே விட்டுருவியா? ஆஸ்பத்திரி கூட்டி போய் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? பா எனக்கு என்னப்பா தெரியும், வைத்தியர் தான் நீங்க பழைக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதான். ஒரு வைத்தியம் சொன்னா என்ன அப்படியே விட்டுருவியா? இன்னொரு வைத்தியனை கூப்பிட்டு காட்ட மாட்டியா? பா எதுவா இருந்தாலும் நீங்க நம்ம ஊர் வைத்தியர் தானே போவீங்க. ஆஸ்பத்திரில என்னைக்கு போயிருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் தான். எதுக்கு? ஒரு தலைவலி, ஜுரம், வயிற்று வலி இப்படிப்பட்ட சின்ன நோய்க்கு தான் போக மாட்டேன். அதுக்காக கோமால படுத்திருக்கும் போதுமா போக மாட்டேன்? சரியான ஆள்றா நீ. கண்ணுல பிரச்சனை கண் டாக்டர் தானே போகணும். பல்லுல பிரச்சனைன்னா பல் டாக்டர் தானே போகணும். கண்ணுல பிரச்சனை வச்சுட்டு பல் டாக்டர் போவியா நீ? சின்ன வயசுல நீ தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தப்போ நம்ம ஊர் வைத்தியரு நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுறலையே. இந்த தோல்ல உன்னை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு ஓடி உன்னை காப்பாத்துற வரைக்கும் ஓயலடா. அன்னைக்கு மட்டும் வைத்தியர் சொல்லிட்டாரு இனிமே நம்ம புள்ள பிழைக்க மாட்டான்னு நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு மீசியை முறுக்கிட்டு நீ என் முன்னால நிக்க முடியாதுடா. எதுக்குமே முயற்சி வேணும்டா. எமன் கூட சண்டை போட்டு தான் புருஷ உயிரை மீட்டு கொண்டு வந்தாளே சாவித்திரி, அவ பிறந்த மண்டடாது. நீ எதுவுமே முயற்சி பண்ணாம வைத்தியர் சொல்லிட்டாரு சாமியார் சொல்லிட்டாருன்னு என்னைய சாகடிக்க பாத்தியாடா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? எங்கேயோ இருந்து வந்து என்னைய நம்பிக்கையோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அங்க வச்சு காப்பாத்தினா பாரு கார்த்திக், அவன் தான்டா என் பிள்ளை. எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம் பாக்குறது சாஸ்திரம் பாக்குறது எந்த காலத்துல இருக்க நீ? சயின்ஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு தெரியுமா? இன்னும் பூனை குறுக்க போச்சு நாய் ஊழ விட்டுருச்சுன்னு பயந்துகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அவன் நிலாவுக்கும் செவ்வாய்கிரகத்துக்கும் பறந்துகிட்டு இருக்காண்டா. நீ பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டி போங்க பயந்துகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா இவ்வளவு பெரிய வீச? மழிச்சிட்டு போடா. உங்களுக்கு தான் ஒண்ணும் ஆகலையே, இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னை எப்படி திட்ட முடியும்? முட்டாள் முட்டாள். என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்ததுக்காக கார்த்திய திட்டி சண்டை போட்டியாமே. கார்த்தி மட்டும் சரியான நேரத்துல வந்து என்ன ஆஸ்பத்திரி கூட்டி போகலன்னா என்ன இந்நேரம் உயிரோட பாத்துருக்க முடியாதுடா. தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு இனிமே அவரை பழக வைக்க முடியாதுன்னு சொன்னியாமே. யாருக்குடா வயசாயிடுச்சு? இப்ப கூட ஓட்டப்பந்தயம் வச்சா உன்னை விட வேகமா ஓட வேண்டாம். நானு வயசானவங்க கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டா கூட மண்டைய போட்டாங்கன்னு போஸ்டர் ஓட்டுற காலம் தாண்டா அது. உங்களை மாதிரி ஆளுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. என்னடா பாக்குற? இனிமே ஜோசியர் சொன்னாரு சாமியார் சொன்னாருன்னு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத, புரியுதா? ஏதாவது விவரம் வேணும்னா ராஜுவோட புருஷன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன சிரிப்பு? நீங்களா கூட சேர்ந்தா ஜால்ரா தட்டினீங்க, இப்ப திட்டு எனக்கு மட்டுமா? போங்க போய் வேலையை பாருங்க. சூப்பர் கலைக்குறி. இந்த வாரங்க. மாப்ள சொல்லுங்க மாமா. எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எங்க ஐயாவை திருப்பி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி மாப்ள. என்ன மாமா இது பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? எதுக்கு இப்ப நன்றி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு அப்பானா எனக்கு தாத்தா இல்லையா? அப்படி இல்ல மாப்ள, என்னோட முட்டாள்தனத்தினால எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்தேன். ஆனா நீங்க உள்ள பூந்து சண்டை போட்டு அவரை காப்பாத்திட்டீங்க. நான் கூட ஆத்திரத்துல எதேதோ சொல்லி திட்டிட்டு இருந்தேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்ள. மாமா உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? உங்க கோவம்லாம் வார்த்தையில மட்டும்தான். உங்க மனசு பூரா இருக்கிறது பாசம் மட்டும்தான். அதெல்லாம் எனக்கு புரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. மாப்ள உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். பல சமயத்துல எங்களுக்கு பயந்துகிட்டு நீங்க எதையும் ஒத்துக்கிறதும் இல்ல, அதே சமயத்துல நாங்க சண்டை போடுறோன்னு எங்களை நீங்க வெறுக்கிறதும் இல்ல. எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு ஆள் தான் தேவை. நாங்க எவ்வளவு தேடி இருந்தாலும்
இப்படி ஒரு மாப்பிள்ளை நான் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. சாமியா பார்த்து அனுப்புன மாதிரி வந்து சேர்ந்தீங்க. அட விடுங்க மாமா, இதுவும் என்னோட கடமை தான், அதான் செஞ்சேன். அடா 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 என் தங்கம், என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். பாட்டி, ஐயா, என் மஞ்ச குங்குமத்தை காப்பாத்தி கொடுத்த என் குலதெய்வம் நீதாய்யா. நான்லாம் எதுவுமே பண்ணல பாட்டி. நீங்க தாத்தா மேல வச்ச இந்த பாசம் நான் அவரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத கண்ணு. நாங்கெல்லாம் சும்மா கைய கட்டிக்கிட்டு தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னோம். நீதான் நோயில கடந்தவரை தூக்கிட்டு போய் அவர் நல்லபடியா திருப்பி கொண்டு கொடுத்த. குணமானதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாட்டி. இன்னும் 2 மாசத்துக்கு தாத்தா பத்தி சாப்பாடு தான் சாப்பிடணும். ஆசைப்பட்டு கேட்கிறாருன்னு கருவாட்டு குழம்புலாம் வச்சு கொடுத்துறாதீங்க. ஐயோ, அவர் கேட்டாலும் இந்த பாட்டி செஞ்சு கொடுக்க மாட்டேன். சரியா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாப்பிள்ள. தொண்டை கோயில பாலே இறங்கலையா? இந்த அம்மா நல்லி எலும்பு குழம்பு வச்சு கொடுத்தவங்க தானே? மாப்பிள சொல்லுங்க அத்தை. இவன் மட்டும் என்ன புதுசா சொல்லிட போறா? எங்களை மாதிரி இவ்வளவு உங்களை பாராட்ட தான் வந்திருப்பா, அதானே? ஆமா, நீங்க மட்டும் தான் மாப்பிளைய பாராட்டுவீங்களா? நான் பாராட்ட மாட்டேனா? தாராளமா பாராட்டலாம். நாங்களாம் சொல்லாதத ஒரு 4 வார்த்தை சொல்லி மாப்பிள்ளைய பாராட்டு. ரொம்ப நன்றி மாப்பிள. இதெல்லாம் நாங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். மாப்பிள, இந்த வீட்ல உங்க மாமா வச்சதுதான் சட்டமா இருந்துச்சு. நல்லதோ கெட்டதோ அவர் சொல்லிட்டா அவ்வளவுதான். அதுக்கு மறுபேச்சே கிடையாது. நீங்க தான் முதல் தடவையா அவரை எதிர்த்து பேசியிருக்கீங்க. போதும் போதும், இதுதான் சாக்குன்னு என்னை போட்டு வாங்குறியா? உண்மை அதானே? அத்தை, அதான் மாமாவே ஒத்துக்கிட்டாரு. அப்ப சரிதான். மாப்பிள்ள, இனிமே எதுவா இருந்தாலும் இந்த வீட்ல உங்களை கேட்காம செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுறேன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, நீங்க சொன்னா அது சரியா இருக்குன்ற நம்பிக்கை இப்ப எங்க எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில கூட உண்டுலன்னு பண்ணிட்டீங்களாமே. இவர் போட்ட போடல டியூட்டி முடிஞ்சு தூங்க போன டாக்டர் ஓடி வந்துட்டாராமே. அடியாத்தி, இதுவரை நடந்திருக்கு. என்ன நினைச்ச மாப்பிள்ளைய? ராத்திரிக்கு மேல தாங்காதுன்னு சொன்ன வைத்தியரை உண்டுலன்னு பண்ணிட்டாரு. அவன் காலையில ஓடி வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் நான் வைத்திய தொழிலே பாக்குறதுல நான் அழுதுட்டு போறான். அதே மாதிரி ஆஸ்பத்திரியில டியூட்டி டாக்டர் இல்ல, காலையில தான் வருவாருன்னு சொல்லியிருக்கானுங்க. மாப்பிள்ள இங்கிலீஷ்ல 2 விட்டுருக்கா. அப்படி நைட்டோட நைட்டா எல்லா டாக்டர்களும் ஓடி வந்து ஐயாவை கவனிச்சிருக்கானுங்க. நேத்து கோவில்பட்டே அரண்ட கடந்திருக்கு மாப்பிள்ள போட்ட போடல. இன்னார் மருமகன் சொன்னது போக இவரோட மாப்பிள்ளன்னு சொல்லிதான் நம்மளே கூப்பிடுறாங்க. போதும் மாமா, சும்மா கலாய்க்காதீங்க. மாப்பிள்ள கிண்டலுக்கு சொல்லல, நிஜமாவே அதான். இம்புட்டு நாளா ராஜியோட மாமங்காரன் தான் சரியான சண்டியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அம்புட்டு மாறி போச்சு இல்ல? பஜார் பக்கம் போனா ஒரு மருமக இப்படி பண்ணிட்டானாமே அப்படி பண்ணிட்டானாமேன்னு உங்களை பத்தி தான் பேச்சு. ஆமாங்க, காலையில பால் ஊத்த வந்த வள்ளியம்மா கூட மாப்பிளை பத்தி தான் விசாரிச்சுட்டு போனா. ஐயோ, அவ கண்ணு பொல்லாத கண்ணு இல்ல. நீ போய் உப்பு மிளகா கொண்டுட்டு வா, மாப்பிளைக்கு சுத்தி போடுவோம். அதுக்கு அவசியமே இல்லத்த. நான் வரும்போதே கையில எடுத்துட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை ஏதாவது சொல்லுவாரோ என்னமோன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கொண்டா. பக்க திட்டி, மனுஷ திட்டி, உத்த திட்டி, பெத்த திட்டி, நாய் திட்டி, நரி திட்டி, அவங்க கண்ணெல்லாம் புடுங்கி எரிச்சு கொட்டணும். துப்புப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, என்னம்மா? மாத்திரை போட்டுக்கோங்க. ராஜி, என்ன தாத்தா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? உட்காரு. சொல்லுங்க தாத்தா. ஒண்ணும் இல்லம்மா, கார்த்தியை நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சவன் நான் தான்மா. என்னம்மா பாக்குற? அவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்க அப்பங்கிட்ட சொன்னதே நான் தான்மா. நான் யார வெறுத்தனோ அவனே என் உயிரை காப்பாத்தி இன்னைக்கு உன் முன்னாடி உயிரோட உட்கார வச்சிருக்காமா. இப்படிப்பட்ட ஒருத்தனை ஆரம்பத்துல நான் வெறுத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குமா.
ஏன் தாத்தா இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ தெரியலம்மா, கார்த்தியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் போல தெரியுதும்மா. கார்த்திய மாதிரி தங்கமானவன் உன் புருஷனா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணுமா. நானோ உங்க அப்பனோ உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தா கூட இந்த மாதிரி மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. அந்த விதத்துல நீ ரொம்ப கெட்டிக்காரிமா. ஒரு சொக்க தங்கத்தை உன் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கம்மா. இதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. இந்த சந்தோஷம் எனக்கு எப்பவும் இருக்குமாமா. ஏன் தாத்தா அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, நானும் கொஞ்ச நாளா உங்களை கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல. ஏன்னு எனக்கு புரியலம்மா. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அது மட்டும் தெரியுதுமா. அந்த பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே பேசி சரி பண்றது ரொம்ப நல்லதுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சந்தோஷமா எப்பவும் போலதான் இருக்கோம். தாத்தா சங்கடப்படுவேன்னு சொல்லாதம்மா. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை என்கிட்ட நீ சொல்லணும்னு நான் கேட்கல, அதை சரி பண்ணணும்னு தான் கேட்கிறேன். கார்த்தி மாதிரி ஒருத்தனை எந்த சூழ்நிலையிலையும் நீ விட்டு விலகிற கூடாதுமா. அவன் ரொம்ப நல்லவன். கார்த்தி முன்கோபக்காரன் தான், ஆனா முரடம் கிடையாதுமா. அவன் கோபத்துல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கணுமா. நேர்மையானவங்க எல்லாரும் ஒரு வகையில கோபக்காரங்கள தாமா இருப்பாங்க. அதுக்காக நாம அவங்கள கெட்டவங்கள நினைச்சிடக்கூடாது. ஒருத்தன் தேவையே இல்லாம சிரிச்சு பேசி குழையறான்னா அவங்கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனா கார்த்தி மாதிரி ஆள்கிட்ட அது இருக்காது. இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் நான் செத்துருவேன்னு நம்பிக்கை இழந்து இருந்தப்போ அவன் ஒருத்த மட்டும் என்னை காப்பாத்த நினைச்சான் பாரு. அந்த நம்பிக்கை தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் அவனை திமிர் பிடிச்சவன், மரியாதை தெரியாதவன்னு திட்டினாங்க. எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கினான். ஆனா கடைசியில அவனை திட்டின எல்லாரும் அவனை புகழ்ந்து பாராட்டினாங்க. ஆரம்பத்துல தப்பா தெரியற ஒரு விஷயம் முடிவுல சரியானதா தெரியும். கார்த்தி மாதிரி ஒருத்த மேல எந்த சூழ்நிலையிலும் கோபமோ வெறுப்போ வரவே கூடாதும்மா. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனசு விட்டு பேசி இன்னைக்கே உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்னோட கடைசி காலத்துல நான் நிம்மதியா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதாம்மா எனக்கு வேணும். என்னம்மா புரியுதா? தலையாட்டினா மட்டும் பத்தாது, இப்பவே போய் பேசு. ஒரு நல்ல முடிவு என்கிட்ட வந்து சொல்லு. போமா போ.